வணக்கம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட சில படங்கள், அப்புறம் ஒரு சின்ன செய்தி குறிப்பு இத நாம பார்த்தோம். ஆமா. ஒட்ட நோட்டத்துல இது சும்மா உண்டியல்ல சேர்த்த பணத்தை பத்தின ஒரு சாதாரண கதை மாதிரி தெரியலாம். ம். ஆனா அதுக்கு மேல நெறைய இருக்கு. ஆமா, ஆழமா பார்க்கும்போது தான் தெரியுது. ஒரு தனி நபரோட அர்ப்பணிப்பு, அவரோட நம்பிக்கை, இது எல்லாத்தோட ஒரு சக்தி வாய்ந்த சித்திரமா இது மாறுது. கரெக்ட். இதுல வெறும் பணத்த மட்டும் பார்க்க கூடாது. இது ஒருத்தரோட கடின உழைப்பு, கொள்கை பற்று, ஆமா, அப்புறம் சின்ன சின்ன முயற்சிகள் கூட எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு காட்டுறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். சரி. இத பத்தி விரிவாவே பேசுவோம். நம்ம கிட்ட 3 கார்ட்டூன் உண்டியல்கள், அப்புறம் நிறைய ரூபா நோட்டுகள், நாணயங்கள் இருக்கிற படங்கள் இருக்கு. ம். கூடவே தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த லோகதுரை அப்படிங்கிற ஒரு இளைஞரை பத்தின செய்தி குறிப்பும் இருக்கு. இந்த உரையாடல்ல இந்த ஆதாரங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து விடாமுயற்சி, அப்புறம் ஒரு நோக்கத்துக்காக சேமிக்கிறதோட உந்து சக்திய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். கண்டிப்பா. முதல்ல இந்த படங்களையே எடுத்துக்கலாமா? 3 உண்டியல்கள். ம். அதுவும் பாருங்க, சாதாரண மண்பானை உண்டியல் இல்ல, 2 மஞ்ச கலர் மினியன்ஸ். இன்னொன்னு நீல நிற டோரேமான். ஆமா, இதுவே ஒரு சுவாரஸ்யமான தொடக்கம்தான். ஒரு தீவிரமான அரசியல் நோக்கத்துக்காக சேமிக்கிறாங்க. ஆனா உண்டியல் மட்டும் இப்படி கார்ட்டூன் உருவத்துல இருக்கு. இது ஒரு மாதிரி முரண்பாடா தெரியல? அது முரண்பாடுங்கிறத விட சொல்லப்போனா அது ஒரு புத்திசாலித்தனமான உத்தி. ஓஹோ. யோசிச்சு பாருங்க. இதே பணம் ஒரு பெரிய இரும்பு பெட்டியிலயோ இல்ல சூட்கேஸ்லயோ இருந்திருந்தா அந்த கதையோட அர்த்தமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆமா, ஒரு மாதிரி சீரியஸா, அதிகாரம், மர்மம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்திருக்கும். கரெக்ட். ஆனா இந்த டோரேமான் மினியன் உண்டியல்கள் இந்த செயலுக்கு ஒரு அப்பாவித்தனத்தையும் ஒரு தூய்மையும் கெடுக்குது. சரிதான். இது ஏதோ பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி இல்ல. இது ஒரு தனி நபரோட ரொம்ப எளிமையான நேர்மையான முயற்சி அப்படிங்கிற எண்ணத்தை இது உடனே ஏற்படுத்துது. அதுதான் இந்த படத்தோட பவர். நீங்க சொல்றது ரொம்ப சரி. அதோட அங்க சிதறி கிடக்கிற பணத்தையும் நாம கவனிக்கணும். ம். எல்லாமே புத்தம் புது 2000 ரூபாய் நோட்டு கட்டாயா இல்ல. 10 ரூபாய், 20, 50, 100ன்னு பெருமானத்துல இருக்கு. ஆமா. அதோட முக்கியமா ஒரு பெரிய குவியல் சில்லறை காசுகள் இருக்கு. 1 ரூபாய், 2, 5, 10 ரூபாய் நாணயங்கள். இது இந்த சேமிப்போட தன்மைய பத்தி என்ன சொல்லுது? இதுதான் இந்த கதையோட ஆன்மாவே. சொல்லுங்க. இந்த பணத்தோட தோற்றம் என்ன காட்டுதுன்னா, இது ஒரே நாள்ல வந்த பணம் இல்ல, இது பல நாள் உழைப்போட விளைவு. ஆமா, பொறுமையா சேர்த்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது சட்டப்பையில மீதம் இருக்கிற சில்லறைய போடுறது. இல்லன்னா தினசரி வருமானத்திலிருந்து ஒரு சின்ன தொகையை எடுத்து வைக்கிறது. மிக சரி. ஒவ்வொரு நோட்டும் ஒவ்வொரு நாணயமும் ஒரு நாளோட உழைப்ப குறிக்குது, ஒரு சின்ன தியாகத்தை குறிக்குது. இது பணத்தோட மதிப்பை தாண்டி நேரத்தோட மதிப்பையும் தொடர்ச்சியான அர்ப்பணிப்போட மதிப்பையும் நமக்கு உணர்த்துது. அப்போ இந்த சேமிப்புங்கிறது ஒரு நிதி நடவடிக்கை மட்டும் இல்ல, அது ஒரு பழக்கம், ஒரு ஒழுக்கம். ஆமா. ஒரு பெரிய இலக்க மனசுல வச்சுக்கிட்டு தினமும் செய்யற ஒரு சின்ன சடங்கு மாதிரி. கரெக்ட். அந்த தொடர்ச்சி தான் ரொம்ப முக்கியம். நாள் உண்டியல்ல 10 ரூபாய் போடும்போது அது பெருசா தெரியாது. ஆனா 100வது நாள் 500வது நாள்னு தொடர்ந்து செய்யும்போது அது ஒரு பெரிய சக்தியா உருவாகுது. ஆமா. உளவியல் ரீதியா பார்த்தா இதுக்கு எஃபர்ட் ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா? அதாவது ஒரு விஷயத்துக்காக நாம எவ்வளவு உழைக்கிறோமோ எவ்வளவு தியாகம் பண்றோமோ அந்த விஷயத்தோட மதிப்பு நம்ம மனசுல அதிகமாகும். இங்க லோகதுரை ஒவ்வொரு நாளும் காசு போடும்போது அந்த அரசியல் சித்தாந்தத்தோட தன்னோட பிணைப்பை இன்னும் வலுப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இது ஒரு நல்ல பார்வை. இப்போ அந்த செய்தி குறிப்ப இதோட இணைச்சு பாப்போம். அதுதான் இந்த உண்டியலுக்கும் பணத்துக்கும் ஒரு முகத்தையும் ஒரு நோக்கத்தையும் கொடுக்குது. ஆமா. தேனி பொடியைச் சேர்ந்த லோகதுரை. அவர் நாம் தமிழர் கட்சிக்கு போடி தொகுதியோட தேர்தல் செலவுக்காக இந்த நிதியை கொடுத்திருக்காரு. அந்த செய்தி குறிப்புல கடினமாக உழைத்து ஈட்டிய தன் சொந்த பணத்தில் அப்படின்னு ஒரு வரி வருது. அது ஏன் அவ்வளோ அழுத்தமா சொல்லப்படுது? அந்த வரிதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த செயலை ஒரு சாதாரண நன்கொடையிலிருந்து வேற மாதிரி காட்டுது. இது சுலபமா கிடைச்ச பணமோ பரம்பரை சொத்தோ இல்ல, இது உழைப்போட வியர்வையிலிருந்து வந்ததுன்னு அந்த வரி ஆணித்தரமா சொல்லுது. இதனால அந்த நன்கொடையோட பண மதிப்பை விட அதோட தார்மீக மதிப்பை ரொம்ப உயர்வா காட்டப்படுது. ஒரு தனி நபரோட தியாகம்னு வாசகர் மனசுல பதிய வைக்கிற முயற்சி அது. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த செய்தி குறிப்புல மத்த வார்த்தைகளும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. அது இந்த செயலை எப்படி ஒரு பெரிய சித்தாந்தத்தோட பகுதியா மாத்துதுன்னு பாப்போம். அந்த ஆதாரம் இதுதான் நாம் தமிழரின் அடையாளம்னு சொல்லுது.
ஒரு தனிநபரோட செயலை ஒரு இயக்கத்தோட ஒட்டுமொத்த அடையாளமா மாத்துறது இது ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் நகர்வு தானே? நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இங்கதான் ஒரு தனிப்பட்ட செயல் ஒரு பொது கதையா மாறுது. சரி. அடையாளம்னு சொல்றது மூலமா அந்த கட்சி தன்னை எப்படி வரையறதுக்கு விரும்புதுன்னு பார்க்க முடியுது. அதாவது எங்க பலம் கோடிக்கணக்கில் நன்கொடை தர்ற பெரிய பணக்காரங்க கிட்ட இல்ல, லோகதுரை மாதிரி கொள்கைக்காக உண்டியல் சேமிப்பையே தர எளிய தொண்டர்கள் கிட்ட தான் இருக்கு அன்ன ஒரு செய்தியை இது முன்வைக்குது. ஓ, இது ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாடு. ஆமா. தொடர்ந்து அந்த செய்தி அவரை நம் இனத்தின் உண்மையான பொக்கிஷம், அப்புறம் தன்னலம் பார்க்காமல் உழைக்கும் தம்பிகளே நம் இனத்தின் வலிமையும் எதிர்கால நம்பிக்கையும் ஆகும் அப்படின்னு வர்ணிக்குது. இந்த பொக்கிஷம், நம்பிக்கை மாதிரி வார்த்தைகள்லாம் கொஞ்சம் உணர்ச்சிகரமா இருந்தாலும் இதுக்கு பின்னால ஒரு கணக்கு இருக்குன்னு தோணுது. நிச்சயமா இருக்கு. அந்த வார்த்தைகள்லாம் சும்மா சொல்லல, ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. எப்படி? லோகதுரைய ஒரு பொக்கிஷம்னு சொல்றது அவரை பாராட்டுறதோட நிக்கல, அத ஒரு முன்மாதிரியா நிறுத்துது. மத்த தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கவா? கரெக்டா சொன்னீங்க. நீங்களும் இப்படி ஒரு பொக்கிஷமா மாறலாம்னு ஒரு செய்தியை மறைமுகமா சொல்லுது. இது மத்த ஆதரவாளர்களை ஊக்குவிக்கவும் நிதி திரட்டவும் உதவுற ஒரு உத்தி. இது உணர்வுபூர்வமா சக்தி வாய்ந்ததுன்னு புரியுது. ஆனா நடைமுறை அரசியலை பத்தி பேசுனா கோடிக்கணக்கில் செலவாகிற ஒரு தேர்தல் களத்துல இந்த மாதிரி சில ஆயிரங்கள் இல்ல லட்சக்கணக்கான ரூபாய் நன்கொடையோட உண்மையான தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? இது வெறும் ஒரு அடையாள செயல்பாடுதானா? இது ஒரு அருமையான கேள்வி. நீங்க சொல்றது சரிதான். பண ரீதியா பார்த்தா இது தேர்தல் முடிவுகளை மாத்தக்கூடிய தொகை இல்ல. ஆமா, ஒரு பெரிய பேரணியோட ஒரு நாள் செலவுக்கு கூட இது பத்தாது. நிச்சயமா. ஆனா அரசியல்ல எல்லாமே பணத்தை வச்சு முடிவு செய்யப்படுறதில்ல. இதோட தாக்கம் வேற விதமானது. அது கதை சொல்லல், அதாவது நெரேட்டிவ் தாக்கத்துல இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு 2 விதமான மூலதனம் தேவை. ஒன்னு நிதி மூலதனம், அதாவது ஃபைனான்சியல் கேபிட்டல், பணம். ஆமா. இன்னொன்னு சமூக அல்லது குறியீட்டு மூலதனம், அதாவது சோஷியல் இல்லனா சிம்பாலிக் கேபிட்டல். பெரிய நிறுவனங்க கிட்ட இருந்து நிதி வாங்கிறது முதல் வகை. ஆனா லோகதுரையோட உண்டியல் சேமிப்பு 2வது வகையான மூலதனத்தை உருவாக்குது. ஒரு நல்ல பேரை உருவாக்குதா? ஆமா. இந்த கதை சமூக ஊடகங்கள்ல பகிரப்படும் போது, செய்திகள்ல வரும்போது, அது அந்த கட்சி மேல ஒரு நம்பகத்தன்மையும் மக்கள் ஆதரவு இருக்குங்கிற ஒரு பிம்பத்தையும் உருவாக்குது. ஓ, இந்த பிம்பத்தோட மதிப்பு அந்த பணத்தோட மதிப்பு விட பல மடங்கு அதிகம். சொல்லப்போனா இது பணத்தால வாங்க முடியாத ஒரு விளம்பரம். அப்போ இந்த உண்டியல்கள் பணத்தை விட மதிப்புமிக்க உண்ட தந்திருக்கு. அதுதான் கதை. மிகச்சரி. இந்த கதை இன்னும் ஒரு 100 பேரை உண்டியல் சேமிக்க தூண்டுச்சுன்னா அதோட தாக்கம் பல மடங்காகும். எக்ஸாக்ட்லி. இது ஒரு தொடர்வினைய உருவாக்கும் சக்தி கொண்டது. இதுதான் எந்த ஒரு மக்கள் இயக்கத்தோட அடிப்படை கொள்கையும். ஒரு தனிநபரோட சின்ன பங்களிப்பை மதிச்சு அதை கொண்டாடி அதை பெரிதப்படுத்துறது மூலமா இன்னும் பலரை பங்கேற்க வைக்கிறது. அப்போ இதோட தாக்கம் நிதி சார்ந்தது இல்ல, உளவியல் சமூகவியல் சார்ந்தது. ஆமா. சரி, இந்த குறிப்பிட்ட அரசியல் சூழல்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து இந்த செயலோட உலகளாவிய தன்மையை பத்தி பேசலாம். நீங்க இந்த ஆதாரங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு காரணமே இதுல இருக்கிற அந்த ஊக்கமளிக்கிற செய்திதான்னு நினைக்கிறேன். ஆமா, 100%. சின்ன தொடர்ச்சியான செயல்கள் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிற மைய கருத்து நம்ம எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது இல்லையா? கண்டிப்பா. இதுதான் இந்த கதையோட மிக அழகான பகுதி. லோகதுரை ஒவ்வொரு நாளும் உண்டியல்ல காசு போடும்போது அந்த செயல் அன்னைய தேதிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காது. அது கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன முன்னேற்றம். ஆமா ஆமா, அந்த செயலை அவர் கைவிடாம தொடர்ந்ததுதான் வெற்றியோட திறவுகோள். இதுக்கு த காம்பவுண்ட் எஃபெக்ட், அதாவது கூட்டு விளைவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். நம்மளோட சிறு துளி பெருவெள்ளம் பழமொழிதான். ஆனா நாம பெரும்பாலும் அந்த பெருவெள்ளத்தை மட்டும்தான் பாக்குறோம். அந்த ஒவ்வொரு சிறு துளியோட முக்கியத்துவத்தை மறந்துடுறோம். உண்மைதான். ஒரு பெரிய இலக்கு அடையிறப்ப வர்ற சந்தோஷத்தை விரும்புறோம். ஆனா அதை நோக்கி அந்த தினசரி சலிப்பான பயணத்தை தவிர்க்க நினைக்கிறோம். ஆமா, ஒரு புது மொழி கத்துக்கணும் இல்ல உடம்பு குறைக்கணும்னு எடுத்துக்கிட்டாலே நாள்லயே பெரிய மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா வெற்றிங்கிறது தினமும் ஒரு 30 நிமிஷம் படிக்கிறது, இல்ல தினமும் ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுக்கிறது மாதிரி சின்ன சின்ன தினசரி முடிவுகள்ல தான் இருக்கு. சரிதான். லோகதுரையோட வெற்றிக்கு காரணம் அவருக்கு ஒரு வலுவான ஏன் இருந்துச்சு. எதுக்காக சேமிக்கிறோன்ற நோக்கம் தெளிவா இருந்ததால அந்த தினசரி ஒழுக்கத்தை பின்பற்றது அவருக்கு சுமையா இருந்திருக்காது. அது ஒரு அர்ப்பணிப்பா இருந்திருக்கும். இது ரொம்ப ஆழமான கருத்து. அப்போ அந்த உண்டியல்ங்கிறது ஒரு உருவகம்தான். நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் இலக்குகளை நோக்கிய ஒரு உண்டியல் இருக்கு. ஆமா, அது ஒரு பேங்க் அக்கவுண்டா இருக்கலாம்,
ஒரு உடற்பயிற்சி குறிப்பேடா இருக்கலாம். இல்ல ஒரு புது திறமைய கத்துக்க நாம செலவு பண்ற நேரமா இருக்கலாம். ஆமா, அந்த உண்டியல்ல நாம தினமும் என்ன போடுறோம் அன்னதுதான் நம்ம எதிர்காலத்தை முடிவு பண்ணுது. அந்த உண்டியல் நிரம்பும் போது, அதாவது இலக்க அடையும் போது கிடைக்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், ம். அத உடைச்சு உள்ள இருக்கிற அந்த சேமிப்ப பாக்குற தருணம் இருக்கே, அது ஒரு தனித்துவமான திருப்தியை கொடுக்கும். நிச்சயமா, லோகதுரை அண்ணன் 3 உண்டியலைய உடைச்சி அந்த பணத்தை கொட்டுற அந்த தருணம் அவரோட பல மாத, ஒருவேளை பல வருஷ அமைதியான உழைப்போட வெற்றி விழா. அந்த ஒரு தருணத்துக்காகத்தான் அத்தனை நாள் பொறுமையும் தியாகமும். நாம வெறும் 3 கார்ட்டூன் உண்டியல்கள், சிதறி கிடந்த பணத்தோட படங்களிலிருந்து நம்ம உரையாடல ஆரம்பிச்சோம். ஆனா விடாமுயற்சி, தியாகம், ஒரு சித்தாந்தத்தின் மீதான பற்று, அப்புறம் சின்ன தொடர்ச்சியான முயற்சிகளோட தாக்கம் பத்தின ஒரு சக்தி வாய்ந்த கதைய நாம கண்டறிஞ்சிருக்கோம். ஆமா, லோகதுரைங்கிற ஒரு தனிநபரோட செயல் ஒரு சமூகத்துக்கு அடையாளமாகவும் உத்வேகமாகவும் எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். இதன் முக்கிய அம்சம் உலகளாவியது. இந்த கதையோட அரசியல் பின்னணிய நாம ஒரு பக்கம் வச்சுட்டு பார்த்தா இதோட அடிப்படை செய்தி எல்லாருக்குமே பொருந்தும். ஆமா, நீங்க ஒரு தனிப்பட்ட இலக்குக்காக சேமிச்சாலும் சரி, ஒரு புது திறமைய கத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க நம்புற ஒரு சமூக காரணத்துக்காக பங்களிச்சாலும் சரி, லோகத்துறையோட உண்டியல்கள் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் ஒண்ணுதான். அது என்ன? தினமும் நாம செய்யற சின்ன நேர்மையான முயற்சிகள் தான் கடைசியில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. இத பத்தி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட இந்த உரையாடல முடிக்கிறோம். உங்க அன்றாட வாழ்க்கையில எந்த சின்ன தொடர்ச்சியான செயல நீங்க ஒரு பெரிய இலக்குக்காக அர்ப்பணிக்க முடியும்? உங்க உண்டியல் எதுவா இருக்கும்?